மீனத்திற்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது? திரும்ப திரும்ப அன்பையும் பாசத்தையும் காதலையும் கொடுத்து அதனால் மிகப்பெரிய வழிகளை அனுபவித்த ராசி மீனராசி. மொத்தத்தையும் இந்த 2.5 வருஷம் கத்துக் கொடுத்து வாழ்க்கையில எது சரி எது தப்பு, யாரு நல்லவன் கெட்டவன், துரோகி யாரு, சூழ்ச்சி எது, ₹1 என்ன மரியாதை, லட்சத்துக்கு என்ன மரியாதைன்றதெல்லாம் மீனராசி பார்த்து நான் இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கிட்டோம். மீனராசிக்காரர்களுக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு வர நீங்கள் செய்த பூர்வ புண்ணியங்கள் அத்தனையும் இந்த காலத்துல வேலை செஞ்சே தீரும். ஒட்டுமொத்தத்துல 7.5 சனி அப்படின்ற ஒரு அடைமடையில கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குடையாக இந்த குரு பலன் 5ஆம் இடத்து குரு அவர்களுக்கு வேலை செய்ய போறார். இவ்வளவு பாசிட்டிவ் சொல்லிட்டீங்க, ஆனா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். அது எதிரில் எச்சரிக்கையா இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அதற்கு நான் எந்த தெய்வத்தை வழிபடும்? சுகமே சொல்ல சாமி. வணக்கம் சாமி, தொடர்ச்சியா மீனத்திற்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 வருஷத்துல அவங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு பெரிய மருந்து தரக்கூடிய அடிப்படையில இந்த புத்தாண்டு இருக்கும். முதல்ல அதுக்கு நன்றி. ஏன்னா 4வது வீட்டுல குரு ஏற்கனவே 7.5 சனி. மீனராசி எல்லாம் பாவம், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி வெகுளியா இருந்து ஏமாறக்கூடிய ராசி மீனராசி தான். 7.5 சனி தொடங்கினது ஒரு பக்கம் இருந்தாலும் ராசியில ராகு இருந்த காலகட்டம்லாம் அவங்கள ஒரு நடவனமா வாழ வச்சது. எண்ணத்துக்குள்ள தடுமாறினாங்க, மனதளவுல உடைஞ்சு போனாங்க, குடும்ப உறவுகளுக்குள்ள உடைஞ்சு போனாங்க, நிறைய நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம், இழப்புகளை சந்திச்சாங்க. மீனை எப்படின்னா இவங்க தான் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சா கூட அவங்களை விட்டு விலக முடியாது. உண்மை உண்மை உண்மை. அவங்களோட குணமே அதுதான். அவங்க எப்படின்னா வளர்த்தகடா கத்தியால மாறல குத்தனா கூட பரவாயில்ல அப்படின்னு நியாயப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஆள் தான். மட்டும் பேசவே மாட்டான் அப்படின்னு சொன்னா கூட மீனராசி என்ன பண்ணுன்னா இல்ல நம்ம வருத்தப்படக்கூடாதுன்னு தான் அவங்க நம்மள அப்படி கோபமா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அன்பையும் பாசத்தையும் காதலையும் கொடுத்து அதனால் மிகப்பெரிய வழிகளை அனுபவித்த ராசி மீனராசி. 7.5 சனி நிறைய பாடம் கத்துக் கொடுத்ததுங்க. இந்த 2.5 வருஷத்தெல்லாம் மறுக்கவே முடியாது. வழி தெரியாம வளர்ந்துருப்பாங்க, சோகம் தெரியாம வளர்ந்துருப்பாங்க, கஷ்டம் தெரியாம வளர்ந்துருப்பாங்க. இந்த மொத்தத்தையும் இந்த 2.5 வருஷம் கத்துக் கொடுத்தது. வாழ்க்கையில எது சரி எது தப்பு, யாரு நல்லவன் கெட்டவன், துரோகி யாரு, சூழ்ச்சி எது, ₹1 என்ன மரியாதை, லட்சத்துக்கு என்ன மரியாதைன்றதெல்லாம் மீனராசி பார்த்தது. பல மீனராசிக்காரர்கள் மனதிற்குள்ளே புலம்பிட்டு இருந்தாங்க. சார், ஊருக்கு விளக்கேற்றி வைக்கிற நானு, பல குடும்பத்தை வாழ வச்ச நானு, கடைசியில கடவுள் எனக்கு சோதனையை கொடுத்தாரு அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க. பட் அவருடைய அத்தனை வழிகளுக்கும் புலம்பலுக்கும் போராட்டத்துக்கும் ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த புத்தாண்டு சத்தியம் அவர்களுக்கு தந்தே தீரும். அதுல முதல் விஷயம், அவருடைய ராசிநாதன் உச்சம் அடைகிறார், 5வது இடத்துக்கு வரார். பஞ்சமஸ்தானத்துல ஒரு ஜாதகனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல தன்னுடைய ராசிநாதன் உச்சம் அடைகிறது மிகப்பெரிய பலம். ராசிநாதனே உச்சம் அடைஞ்சிட்டா அவனுக்கு ஒரு அதீத தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும், ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும், வாழ்க்கையை பத்தின புரிதல் கிடைக்கும். 7 சனி அடிச்ச அடியில பயம்தான் அதிகமா இருக்கும். ஏற்கனவே விட்டா 100 கிலோமீட்டர் ஓடுற ஆளு, ஆனா இன்னைக்கு நம்மளால 60 தான் ஓட முடியுமோ அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள மீனராசி வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லை. எல்லா திறமையும் இருக்கும், எல்லா உழைப்பும் இருக்கும். ஆனால் அந்த உழைப்புக்கும் திறமைக்கும் ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்றது நினைச்சே ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க அதை விட 100 மடங்கு மேல இருந்தா கூட அதை உணர மாட்டாங்க. அப்ப அவனுடைய தேடல் பெருசா இருந்துகிட்டே இருந்தது. அந்த தேடலுக்கு மருந்தை இந்த 5ஆம் இடத்து குரு கொடுக்கும். குறிப்பா மீனராசிக்காரர்களுக்கு மனோபயம் போகும் சார், மரண பயம் போகும், மனப்பதட்டம், மனக்குழப்பம், மன சஞ்சலம் சரியாகும். ஏற்கனவே இனம் புரியாத கவலை இருக்கும், எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், நிம்மதியா இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பிரச்சனை கடவுள் புண்ணியத்துல சரியாகும். 5ஆம் இடத்துல குரு வர்றதுனால மிக முக்கியமா குடும்ப விஷயங்கள்ல, குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். ஏன்னா குரு பலன் வருது. இப்ப குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம், தெளிவு எல்லாமே கிடைக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை மீனராசிக்காரர்கள் பார்ப்பார்கள். இந்த 2.5 வருஷம்லாம் 5ம் பத்தாது, 50ம் பத்தாது, 5 லட்சமும் பத்தல, வர்றது ₹10 இருந்துச்சுன்னா ₹12 செலவு, அடுத்த ₹2 எங்கேயாவது கடன் வாங்கலாமான்லாம் நினைக்க தோணும். இப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாமும் மாறும். கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய காலத்தை கடவுள் கொடுக்க போகிறார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில ஒரு பெரிய முன்னேற்ற பலனை ஆண்டவன் ஏற்படுத்துவார். மீனராசிக்காரர்கள் ஒரு புதிய தெம்போட வருவாங்க. வார்த்தைகள்லாம் கணீர்னு இருக்கும். வாக்கு கொடுக்கறது எல்லாம் பலிதமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல மாறும். அதே மாதிரி 3வது நபர்களால் இருந்து வந்த தடைகளும் அழுத்தங்களும் மீனராசிக்கு விலகும். நிறைய கண் திருஷ்டி, நிறைய பொறாமை, நிறைய தடைகள் மீனராசிக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. அவன் கந்த சட்டை போட்டாலும் அவனை பார்த்து கண்ணார வைப்பாங்க, அவன் வெள்ளை சட்டை போட்டாலும் அவனை பார்த்து கண் திருஷ்டி இருந்துகிட்டு தான் இருந்தது. அந்த சிக்கல்கள் மாறும். நான் தான் விளையாட்டா சொல்லுவேன், உள்ள இருக்கிறது துணி மூட்டை தான், வெளியில இருந்து பாக்குறவனுக்கு பையில் கார்ல இருந்து பணம் மூட்டையா எடுத்துன்னு போறான் போறது நைட்டெல்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள், தடைகள், கண் திருஷ்டிகள் எல்லாம் விலகக்கூடியதா இருக்கும். குறிப்பா பல அலைச்சல்களோடு ஓடிட்டு இருந்த மீனராசிக்காரர்கள் ஒரு இடத்துல ஸ்டேபிளா உட்காருவாங்க சார். ஏன்னா 4ல குரு இருந்த காலகட்டம்லாம் வனவாசம்னு சொல்லுவேன்.
வீட்டை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, மண்ணை விட்டு பிரிஞ்சு வாழ்வாங்க, மனையை விட்டு பிரிஞ்சு வாழ்வாங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு இருந்திருக்கும், குழந்தைகளை விட்டு தள்ளி இருந்திருப்பாங்க. பல பேர் சொந்த ஊரு, சொந்த இடம், சொந்த பூமியை விட்டு விலகி வாழ்ந்திருப்பாங்க. அதுதான் சொல்லுவாங்க, தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் போன காலம் 4ஆம் இடத்துல குரு இருந்த காலம். அப்படியா சாமி? ஆமா. அப்ப அந்த வனவாசத்துக்குரிய காலம் இப்ப மீனராசியை அனுபவிச்சது. பல பேர் இடம் மாறலாம்னு நினைப்பாங்க சார், வீடு மாறலாம்னு நினைப்பாங்க சார், தொழிலே பல பேர் மாத்திக்கலாமான்னு நினைச்சிருப்பாங்க சார். இல்ல தொழில் இருக்கிற இடத்தையும் மாத்தணும்னு நினைப்பாங்க. எஸ், கண்டிப்பா நினைப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த விஷயங்கள்ல தொழில் இருக்கிற இடத்தையாவது மாத்தணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீனராசிக்கு கடந்த ஒரு வருடமாகவே இருந்தது. 5ல குரு உச்சமடைகிறார். பிள்ளைகளால் பெரிய பேர் புகழ் கிடைக்கும் சார். குழந்தைங்க விஷயங்கள்ல ஒரு பெரிய நல்ல விஷயங்கள், நல்ல திருப்பங்கள் கிடைக்கும். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு மீனராசிக்கு கண்டிப்பா குழந்தை பிராப்தம் உருவாகக்கூடியதா இருக்கும். பூர்வ புண்ணிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இனிமேல் பலன் தரும். அப்பா பண்ண புண்ணியம், தாத்தா பண்ண புண்ணியம். ஏன் மீனராசியெல்லாம் அப்பாவி நாங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணோம், யாருக்கும் கெடுதல் செய்யல. ஒரு பைரவரை பார்த்தா கூட சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தானே போறோம். அருமை சார், அருமை. உண்மை மீனராசி சார். நீங்க மனசாட்சி தொட்டு நம்ம உறவுகள் சொல்லுவாங்க சார், சிக்னல்ல யாசகம் கேட்கறவங்களை தாண்டி போயிட்டா கூட மனசு படப்படன்னு காணிக்கும் சார். ஐயோ கொடுத்துருக்கலாம் ஒரு 10 ரூபா, அந்த குழந்தை பாவமா இருந்தது, அந்த குழந்தை அழுது, டைம் இல்லையா, டக்குன்னு சிக்னல் போட்டு, இப்படி மனசுல நினைக்கக்கூடிய ராசி. இப்படி நினைச்ச எங்களையே இந்த குத்துது அந்த சனி பகவான் அப்படின்னு மனதளவில் மிகப்பெரிய வழி அனுபவிச்சவங்களுக்கு நீங்கள் பண்ண புண்ணியங்கள் அத்தனையும் சத்தியமாக வேலை செய்யும். அருமை சார். நீங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணீங்களோ, நான் இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கிட்டோம். மீனராசிக்காரர்களுக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு வர, நீங்கள் செய்த பூர்வ புண்ணியங்கள் அத்தனையும் இந்த காலத்துல வேலை செஞ்சே தீரும். நான் நல்லது பண்ண, நீங்க கொடுத்தது எல்லாம் உங்களுக்கும் சேரும், உங்க பொண்டாட்டிக்கு சேரும், உங்க பிள்ளைக்கு சேரும், உங்களுடைய குடும்பத்துக்கு சேரும். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுடைய பூர்வீக புண்ணியத்தினுடைய அனுகிரகத்தோடு வெற்றியை கடவுள் இந்த வருடத்தில் கொடுப்பார். சந்தோஷம். அதே மாதிரி 6ல கேது, 6ஆம் இடத்துல கேது, கெட்ட கிரகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் தான். கெட்ட கிரகம் 6ல மறைஞ்சிருக்கிறதுல தப்பு கிடையாது. மறைமுக போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி எல்லாம் 3 வருஷம் கத்து கொடுத்த மாதிரி யாரும் கத்து கொடுக்கல. இனிமேல் அந்த கேது ஒண்ணு உங்களை பண்ணிட போறது இல்ல. இந்த 3 வருஷத்துல எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்க. பேசினவங்க எதிரியாயிருப்பான், பழகினவன் எதிரியாயிருப்பான், நம்பிக்கை துரோகத்தை பார்த்திருப்பீங்க, பணம் கொடுத்துட்டு ஏமாத்தனவனை பார்த்திருப்போம், நம்மள்ட்ட வாங்கிட்டு நம்மள விமர்சனம் பண்ணவங்களை பார்த்திருப்போம். இந்த நிகழ்வு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுல இருந்து வெற்றி பெறுவதற்குரிய காலமாக மீனராசிக்கு இருக்க போகிறது. ராசியில ராகுகேது தோஷம் இருந்ததுல இருந்தே மீனராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடமா இல்லற வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் இருந்தது. அது திருமணத்துல பிரச்சனை இருக்கும், அப்படி இல்லைன்னா அன்வான்டான ரிலேஷன்ஷிப்ஸ்ல மாட்டிப்பாங்க, அப்படி இல்லைன்னா உண்மையான அன்பு பாசத்தோடு வைக்கக்கூடிய உறவுகள் கூட அவர்களை அலட்சியப்படுத்தும். ஆமா, அவங்கதான் குழந்தைகிட்ட ஓடுற மாதிரி ஓடி ஓடி தூக்கி கொஞ்சணும், அந்த குழந்தை என்ன பண்ண அழுதுனே தான் இருக்கும். அதே மாதிரிதான் இவர்கள் உண்மையான அன்பையும் காதலையும் அபரிவிதமா கொடுப்பாங்க. நான் தான் சொல்லுவேன், மீனராசியில் இருப்பவர்களை காதலிப்பதும் நேசிப்பதும் புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு வெகுளியான மனசு இருக்கும். ரொம்ப ஈஸியா அட்டாச் ஆகி அவங்களுக்கு அந்த அளவுக்கான ஆத்மார்த்த அன்பை கொடுப்பார்கள். ஆனா அவங்களுக்கு கடந்த ஒரு 3 வருஷம் ஏமாற்றமும் துரோகமும் வலியும் மன கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த வருடத்தில் நிச்சயமாக அந்த கவலைகள் எல்லாம் மாறும். குறிப்பா திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சார். 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவோட நாங்க வாழ்றோம் சார்னா, ஆண்டவ புண்ணியத்தில் தம்பதியர்களுக்குள் ஒற்றுமையும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய காலமாக மே 26க்கு பிறகு இவங்களுக்கு நடக்கக்கூடியதா இருக்கு. கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதா இருந்துச்சுன்னா இவர்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். திருமணமாய் மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மறுமணம் நடக்கக்கூடியதாக இருக்கும். புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் இந்த காலகட்டத்துல மேற்கு பிறகு அறிமுகமாவார்கள். அவர்களால் இவருடைய வாழ்க்கை தரம் மேலோங்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கு ரொம்ப முக்கியமா 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த வருஷத்துல அவங்களுக்கு ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் பணவரவு. இந்த 3 வருஷத்தெல்லாம் நினைச்சு பார்த்து நடக்காததெல்லாம் டக்குன்னு நடக்கும். அதான் சொல்லுவாங்க, கிட்ட போய் தட்டி போச்சுன்னா நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு வீட்டுல இருப்பாங்க, உங்களுக்கு வந்திருக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரியான காலங்களை கடவுள் ஏற்படுத்துவார். அப்ப அந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது தந்தை வழி உறவுகளாலும் தந்தை வழியில் கிடைக்க வேண்டிய சொத்துபத்து விஷயங்களும் இவர்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். ஏற்கனவே அப்பா வழியில ரிலேஷன்ஷிப்குள்ள கூட பிரச்சனை இருந்திருக்கலாம். சித்தப்பா பெரியப்பா வழியில மனசங்கடம், மனஸ்தாபங்கள் இருந்தாலும் கூட அது சரியாகக்கூடிய நிலையை மீனராசிக்கு கொடுக்கும். குறிப்பா 10ஆம் அதிபதி உச்சமடைகிறார் 5ல. அப்போ கண்டிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளலாம், இந்த வருடத்தில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய புகழ் சேர்க்கும் வருஷமாக இருக்கும். பட்டம், பதவி, பேர், புகழ் எதை விரும்புகிறார்களோ அதுவாகவே சத்தியமாக மீனராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் ஆவார்கள். புதிய பட்டம் கிடைக்கும், புதிய பதவி கிடைக்கும், புதிய பொறுப்பு கிடைக்கும், புதிய புகழ் கிடைக்கும், ஒரு புதிய உச்சநிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அவருடைய ஜாதகப்படி இருக்கு. 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானமும் கர்மஸ்தானமும் சேர்ந்து இருக்கிறதுனால அவர்கள் செய்த புண்ணிய கர்மாக்கள் அத்தனையும் அவர்களுக்கு நற்பலன்களை தரும். பொருளாதார ரீதியான மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பார்கள். காலகட்டத்துல கடன் வாங்கி கஷ்டப்பட்டவங்க எல்லாம் கை நிறைய 10 பேத்துக்கு செலவு பண்ணக்கூடிய காலத்தை மீனராசிக்கு கடவுள் கொடுக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தையும் உச்ச குரு பார்க்கிறார். அப்ப
அப்ப லாபத்தை குரு பார்க்கும் பொழுது செய்யற தொழில்ல மேன்மை அடைவார்கள். ஒரு தொழில் பண்றவங்க 4 தொழில் செய்வாங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் 4 விஷயங்கள்ல இருந்து வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். 10 பேர் வச்சு பார்க்கணும்னு நினைச்சவங்களுக்கு 50 பேர்த்த வச்சு செய்யா, உன் தகுதி இதுதான் அப்படின்றத கடவுள் உணர்த்தக்கூடிய காலம் மேற்கு பிறகு மீனராசிக்கு வந்தே தீர்கிறது. 12ல ராகு இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். 12ல ராகு இருந்துச்சுன்னா நிறைய பறப்பாங்க, நிறைய பயணம் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு 7 மாத காலம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு நிறைய வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தும், வெளிநாடு பயணங்களை ஏற்படுத்தும். வேற்று மொழி அல்லது வேற்று இடத்தில் வசிக்கக்கூடியவர்களால் இவர்களுக்கு பெரிய ஆதாயங்களை கிடைக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கும். விரைய செலவுகள் வரும் தான். 12ல ராகு இருந்துச்சுன்னா அன்வான்டான எக்ஸ்பென்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த விரைய ஸ்தானாதிபதியான சனி பகவான் ராசியிலே இருந்து அந்த குரு பார்க்கறதுனால அது சுபவிரய செலவுகளா மாறும். அப்போ ஒரு வீடு வாங்கலாம், ஒரு மண்ணு வாங்கலாம், ஒரு மனை வாங்கலாம், ஒரு வண்டி வாகன சேர்க்கை ஏதாவது செய்யலாம், ஒரு குண்டுமணி தங்கம் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் மீனராசிக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும். ஒட்டுமொத்தத்துல 7.5 சனி அப்படின்ற ஒரு அடைமடையில கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குடையாக இந்த குரு பலன் 5ஆம் இடத்து குரு அவர்களுக்கு வேலை செய்ய போறார். ஜென்ம சனி இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது. இந்த ஜென்ம சனி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் இந்த விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சாமி இவ்வளவு பாசிட்டிவ் சொல்லிட்டீங்க. ஆனா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். அது எதுல எச்சரிக்கையா இருக்கணும்? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல அதீத சிந்தனை, அதீத குழப்பம் இருக்கும் சார். மனசளவுல கொஞ்சம் தேவையில்லாத இனம் புரியாத பயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1000 விஷயங்கள் குருவினுடைய அடிப்படையில மீனராசிக்கு நல்லதா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட ஜென்ம சனி காலம் என்பது மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலம் சார். ஜென்ம சனி நடந்துச்சுன்னா ராசியில சனி இருக்கும் பொழுது மனதை கெடுக்கிறதுக்கு சில முயற்சி பண்ணும். அபரிவிதமான ஆசைகளை தூண்டும், அபரிவிதமான எண்ணங்களை நமக்குள்ள உருவாக்கும். நேத்திக்கு துணிஞ்சதெல்லாம் இன்னைக்கு தொடலாமான்னு தோணும். தொட்டதுக்கு பிறகு அதனால ஒரு தேவையில்லாத மன உளைச்சல் வரும், மன பயம் வரும். அப்ப மீனராசிக்காரர்கள் மனசாட்சிக்கு சில விஷயங்கள் தப்பு அப்படின்னு நினைச்சதுன்னா தெரிஞ்சா அந்த விஷயங்களை தொடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. மனசை தயவு செஞ்சு போட்டு குழப்பிக்க வேணாம். மீனராசிக்குரிய ஒரே ஒரு பலவீனம், எதிலும் ரொம்ப ஆழமான எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆயிடுவாங்க. வெளியே வரவே முடியாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் புலம்புவாங்க, குழப்பிப்பாங்க. குழந்தை மாதிரி ஒரு குழந்தை ஒருத்தவங்க தூக்கம்லாம் முறுக்கிட்டு போற மாதிரி அது தாய்ப்பாலுக்கு குழந்தை எப்படி போய் முட்டின்னு இருக்குமோ அதே மாதிரிதான் மீனராசி. சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட கொஞ்சம் மனசை உடைஞ்சு போயிடுவாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவங்க பக்குவத்தோட பார்த்துக்கணும் சார். எதிர்பார்ப்புகளை வைக்காமல் இருந்தாலே போதும். அதீத எதிர்பார்ப்பு இந்த வருடத்தில் அவர்களுக்கு ஏமாற்றத்தை தரும். அதீதமான எதிர்பார்ப்பு வைக்க வேணாம். இன்னும் ஒரு வரியில சொல்லணும்னா, யார்கிட்ட அன்பை கொடுக்குறீங்க, பாசத்தை கொடுக்குறீங்க, காதலை கொடுக்குறீங்க, உங்களுடைய பணத்தை கொடுக்குறீங்க, உழைப்பை கொடுக்குறீங்க, உங்க நேரத்தை கொடுக்குறீங்கன்றதை மட்டும் பார்த்து பண்ணாலே போதும். மீனராசிக்கு இந்த வருடம் முழுக்க பொற்காலமாகவே அமையும். சந்தோஷமா இருக்கணும். அதற்கு நான் எந்த தெய்வத்தை வழிபடணும்? மீனராசிக்காரர்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடை செய்யும் பொழுது அவருடைய வாழ்வு மிகச்சிறந்த அடிப்படையில் இருக்கும். குறிப்பாக வியாழக்கிழமை அன்னைக்கு இவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயில் போயிட்டு வந்தா நிச்சயமாக முருகப்பெருமானே குருவாக இருந்து இவருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய திருவருளை செய்வார்கள். முடிந்த வரைக்கும் 7.5 சனி நடக்கிறதுனால தன்னால் முடிந்த சில தான தர்ம காரியங்களை இவர்கள் செய்யலாம். கோயிலுக்கு போகும்போது கூட ஏதாவது ஒரு சுண்டல் படைச்சு உங்க கையால 10 பேருக்கு கொடுக்கலாம். 10 பிள்ளைங்களுக்கு ஒரு பேனா வாங்கி கொடுக்கலாம். வர குழந்தைங்களுக்கு ஒரு 10 பேருக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம். இயலாதவர்களுக்கு தன்னால் முடிந்த சில உதவிகளை மீனராசிக்காரர்கள் செய்யும் பொழுது இந்த 7.5 சனியில ஜென்ம சனியில இருக்கக்கூடிய தாக்கத்திலிருந்து முழுமையா விடுபட்டு அவருடைய வாழ்வு மேம்படக்கூடிய அடிப்படையில் நகரக்கூடியதா இருக்கும். நிச்சயமா சார். நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்லுவேன். வணக்கம் சார்.